ஹாய், நான் டாக்டர் கௌதமி, நுரையீரல் சிறப்பு மருத்துவர், தங்கம் கேன்சர் சென்டர், நாமக்கல். நிமோனியா வந்துச்சுன்னா ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாமல், இல்லை நிமோனியா முன்னாடியே நம்மளுக்கு வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னா ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், அதாவது ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும். நம்ம பேஷண்ட்ஸை டச் பண்ணதுக்கப்புறமாலும் சரி, இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு எதாவது சர்ஃபேஸ் காண்டாக்டில் வந்தாலும் சரி, நம்ம வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், நம்ம பேஷண்ட்டாக இருந்தோன்னா நம்மக்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு, இல்லை காஃப் பண்ணாலோ ஸ்னீஸ் பண்ணாலோ லைக் ஹேண்ட் இப்படி உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே நம்ம காஃப் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறது மேஜர் ப்ரிவென்டிவ் ஃபேக்டர். அண்ட் ஃபோர்த், நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். ஃபிஃப்த்து, நம்ம ஏதாவது க்ரௌடட் பிளேஸ்க்கு போகிறப்போ இல்லை இன்டர் சீசன்ஸில் ஏதாவது ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சுக்கணும். சிக்ஸ்த்து, நம்மளுக்கு நிமோனியா வர்றதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேக்சினேஷன்ஸ் இருக்குது. வைரல் வேக்சினேஷன் அண்ட் பாக்டீரியல் வேக்சினேஷன்ஸ். அதை க்ரானிக் லங் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ் அண்ட் லிவர் டிசீசஸ் இருக்கவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டாங்கன்னா சிவியாரிட்டி ஆஃப் லங் இன்ஃபெக்ஷன் வரதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.